ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகம் யாரிடமும் தண்ணீர் பிச்சையாக கேட்கல. காவேரி நீர் மேலாண்மை வாரியம் தெளிவாக சொல்லியிருக்கு தமிழகத்துக்கு எவ்வளவு தண்ணீர் தரணும்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடகாவில் எதற்காக பந்த்? அங்கே இருக்கக்கூடிய ப்ரோ கன்னடிக அமைப்புகள் காவேரி நீர் தரக்கூடாதுன்றதுக்காகவும் மேகதாது அணை கட்டணுன்றதுக்காகவும் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்பூர்வமான வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் இருந்தும் கர்நாடகா அரசு அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காவேரி நீர் மேலாண்மை வாரியம் அடுத்த 15 நாளைக்கு தமிழகத்திற்கு 1 TMC வாட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடக அரசு திரும்ப மேல்முறையீட சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. எல்னினோ போன்ற இந்த வறட்சி காலங்களில் தமிழகம் கேட்ட தண்ணீர் எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ப்ரோ கர்நாடகா அமைப்புகள் இன்றைக்கி பந்த் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பர்டிகுலராக வாட்டாள் நாகராஜ் மாதிரி நபர்கள். இது என்ன ஆகுதுன்னா, இதனுடைய சென்சிட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை தாமதப்படுத்துது. இந்த காவேரி நீர் மேலாண்மை வாரியம் இதெல்லாமே அனலைசைஸ் பண்ணிட்டு தான் தமிழகத்திற்கு இந்த அளவு வாட்டர் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த காவேரி நீர் மேலாண்மை வாரியத்தில் கண்டிப்பாக கர்நாடகா சேர்ந்த நபர்களும் இருப்பாங்க, தமிழகத்தை சேர்ந்த நபர்களும் இருப்பாங்க, அப்புறம் நியூட்ரலான நபர்கள், இந்த 2 ஸ்டேட்டும் இல்லாமல் மற்ற நபர்களும் இருந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் தமிழகத்திற்கு இவ்வளவு தண்ணீர் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திரும்ப போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கர்நாடக அரசு இதை தாமதப்படுத்த முயற்சி பண்ணுறது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறாங்க. தமிழகத்திற்கு என்ன உரிமையான தண்ணீரோ அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், கர்நாடக அரசிடம் நம்ம கேட்குறோம். எவ்ரி இயர் இதே மாதிரி அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை ஸ்லோ டவுன் பண்ணுறது, இல்லை தண்ணீரை கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய அநீதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் அவங்க மதிக்காத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கர்நாடக அரசு இப்பொழுது தமிழகத்திற்கு என்ன தண்ணீர் தர வேண்டும் 15 நாளைக்கு கொடுக்கணும். தமிழகமும் சரி கர்நாடகாவும் சரி சுப்ரீம் கோர்ட் மூலமாக 2 இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் எவ்ரி இயர் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பேரன்சி. கர்நாடகா நீர்பிடிப்பு இடங்களில் எவ்வளவு தண்ணீர் இருக்குது, ரெயின்ஃபால் எவ்வளவு இருந்தது, இன்ஃப்ளோ தண்ணி எவ்வளோ வந்தது, அப்புறம் இந்த வாட்டர் இரிகேஷன் அண்ட் தென் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டிரான்ஸ்பேரண்ட்டாக காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தெரிகிறது மட்டும் இல்லாமல் தமிழக கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வந்ததுன்னா எவ்வளவு தண்ணீர் இருக்குது, எவ்வளவு தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இந்த டிரான்ஸ்பரன்சி வந்துட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன். அது என்னன்னா, தண்ணீர் அங்கே வந்துட்டா தமிழகம் சுப்ரீம் கோர்ட் மூலமாவோ இல்லை இந்த நீர் மேலாண்மை வாரியத்தை போய் ரெக்வஸ்ட் பண்ணி கிடைக்க வேண்டிய தண்ணீரை கிடைக்கிறது மாதிரி இல்லாமல் தண்ணீர் ஒரு அளவு எட்டையில் இமீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுற மாதிரி ஒரு ஆணை பிறப்பிக்கணும். தமிழகம் திரும்ப சட்ட போராட்டம் அதெல்லாம் பண்ணி தான் தமிழகத்திற்கு தண்ணீர் வரும்னா அப்புறம் இந்த மேலாண்மை வாரியத்தை ரீச் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2ஐயும் இம்மீடியட்டாக அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்கனாலே இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ ஹோப் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்ணி இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் இது 2ஐயும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிவகை செய்யணும் அதை செய்வாங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.